அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஅன் இல்லல் ஜன்னா. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய கூலி சொர்க்கமாகும். யார் ஒரு ஹாஜி நல்ல முறையிலே எல்லா அமல்களையும் பேணுதல்களோடு ஹஜ்ஜு செய்கின்றாரோ அவருடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதனுடைய கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தையே தருகின்றான். கண்ணியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையுடைய இறுதி நோக்கமே நாம் அனைவரும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். சொர்க்கம்தான் ஒரு முஸ்லிமுடைய தங்குமிடமாக இருக்கின்றது. எந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்திலே ஹஜ்ஜு செய்யக்கூடிய செல்வத்தை எல்லாம் தருகின்றானோ அப்படிப்பட்டவர்கள் மீது ஹஜ்ஜு கடமையாகின்றது. எப்பொழுது ஹஜ்ஜு கடமையாகுமோ அதே நேரத்திலே அந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றிவிட வேண்டும். பொதுவாக நாம் நினைப்பது என்னவென்று சொன்னால், வசதி வந்த பிறகும் நம்முடைய உலகத்துடைய பல ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு தன்னுடைய பொறுப்பாக நினைக்கக்கூடிய உலக ரீதியான விஷயங்களை எல்லாம் பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்றிவிட்டு இறுதியாக தான் நாம் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்பதாக மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அல்ல. அல்லாஹ் தபாரக் வ தஆலா முஃமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அளவுக்கு வசதியை தருகின்றான் என்று சொன்னாலே அவர்கள் மீது ஹஜ்ஜு கடமையாகின்றது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மிக விரைவாக அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவோமேயானால் அல்லாஹ் தபாரக் வ தஆலா நாம் ஹஜ்ஜுக்காக செய்த செலவை எல்லாம் நன்மைக்குரிய செலவாக அல்லாஹ் ஆக்குகின்றான். அதற்கு பெரிய கூலியையும் அல்லாஹ் தருகின்றான். மறுமையிலே அதனுடைய கூலி சொர்க்கமாக இருக்கின்றது. இந்த உலகத்திலும் அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஹாஜியை ஒருபோதும் ஏழையாக ஆக விட மாட்டான் என்பதாகவும் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால் ஹஜ்ஜுடைய நேரமாக இருக்கின்றது. ஃபார்ம் ஃபில்அப் செய்யக்கூடிய நேரமாக இருக்கின்றது. அனைவரும் ஆவலோடு விரைவாக அந்த கடமையை பூர்த்தி செய்ய அல்லாஹ் கபூல் செய்வானாக.